கொப்பளிக்கணும். தெக்க போய் நக்கப்பா, எனக்கு வர வேலை இல்ல. ஒரு தண்ணி கூட போய் மொந்து உனக்கு வாய் கொப்பளிக்க முடியாதால? எல்லாத்துக்கும் உனக்கு நான் என்ன வேலைக்காரியா? என்னம்மா தங்கச்சி இப்படி சொல்லிட்ட? அண்ணனுக்காக இத கூட செய்ய முடியா? நான் ஆமலா செய்யணும். நேத்து ராத்திரி பரோட்டா வாங்கிட்டு வந்து ஒத்தேல தின்னலால என் கண்ணு முன்னாடி. அம்மா ஒண்ணு கூடன்னு சொன்னா கூட நீ எனக்கு ஒண்ணு தந்தியால? பாக்க வச்சு எப்படி தின்ன? உனக்கு வயித்தால தாம்ல போகும். ஏப்பா பூமாரி, அது சால்னா வந்து பீஃப் சால்னா. அது நீ சாப்பிட மாட்டே. அதனால நான் உனக்கு அத தரல. இல்லன்னா உனக்கு தந்திருப்பேன் பே. சும்மா நடிக்காதல. என்னை வெறுப்பேத்தி பாக்க வச்சு சாப்பிட்டுட்டு இப்ப வந்து நடிச்சுக்கிட்டு திரியா. பியாதி எடுப்பான். போலாங்கிட்டு. நம்ம ராஜதந்திரங்கள் அவ்வளவு வீணா போச்சே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? வீட்லயே போய் வாயை குப்பிளிப்போம். எப்படியும் வேற வாயை குப்பிளிச்சுட்டு பிரச வைக்க உள்ள போய் தானே ஆவணும். அதனால நம்ம அங்கேயே போய் பல்ல கொப்பளி வாயை கொப்பளிச்சுட்டு அம்மா கிட்ட ஒரு டம்ளர் காப்பியை நச்சுன்னு வாங்கி குடிச்சிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு வெளியே போயிட்டு வருவோம். அவ்வளவு வீட்லயே சொந்தக்காரங்க லீவுக்கு வராங்க. அத்தை பிள்ளைகளும் மாமா பிள்ளைகளும். நமக்குன்னு ஒண்ணும் இல்லையே. ஓய் சதீஷே, என்ன கார்த்தி காலையில இந்த பக்கம்? அது ஒண்ணும் இல்லல, காட்டுக்குள்ள சுந்தர் உணவலாம் பிரியாணி செஞ்சு சாப்பிட போறானுவலால. அதான் வாரியான்னு கேட்க வந்தேன். அவங்க காசு கேட்பானுவலல? சும்மா வாசிலியா தருவானுவே. பிரியாணி செய்ய எவ்வளவு செலவாகுதோ அதெல்லாம் எல்லாம் டிவைட் பண்ணி இவ்வளவுலாம் தரணும்னு சொல்லுவானுவே. எப்படி வாரியா? எப்படி நான் ஜெகன்லாம் சரி காசு போடுறேன் வாரேன்னு சொல்லிட்டோம். உனக்கு ஓகேனா சொல்லு, இல்லனா நாங்க கிளம்பி போயிட்டே இருப்போம்ல. வேற யான்ட்ட ஒரு வார்த்தை சொல்லலன்னு சொல்லிரக்கூடாதுல்ல, அதான் வந்தேன். டேய் அவனு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே. அதான் குரூப்ல போட்டுருந்தான்ல. எந்த குரூப்ல? வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு ஒரு குரூப் இருக்குல, அந்த குரூப்ல தான். நீ அதுல இல்லையா? ஓ அந்த குரூப்லயா? ஆமா ஆமா அந்த குரூப்ல நான் இல்ல. ஒரு நாள் கடுப்புல வெளிய வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஆட் பண்ணுவோம்னு பார்த்து ஒருத்தனை ஆட் பண்ணல. சரி எவ்வளவு எத்தனை பேர் போறாங்களா சமைக்கிறதுக்கு? தெரியல, அங்க போய் பார்த்தா தான் தெரியும். பொருளெல்லாம் இப்ப அங்க போய் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணனும். வர்ற காசை வச்சு பிரிச்சு தான் அவங்க எல்லாமே வாங்குவானுங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ஒன்று ரெண்டு பேர் தரலன்னா கடைசியா சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கூட வாங்கிடுவானுவலாம். இப்ப வந்து அங்க ஒரு அட்டெண்டன்ஸை போட சொன்னானுவே. ஏன்னா சமையலுக்கு தேவையான அண்டா குண்டா வரவு இரவு எல்லாம் தேவைப்படும்ல, எல்லாம் ரெடி பண்ணதுக்கு போனோம். வரியா அப்படி? சரி சரி வாரேன்னு சொல்லிட்டல்ல, அதான் வீட்டுக்கு போய் வாயை குப்பிளிச்சிட்டு போட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா. பல்லே 10 மணிக்கு தான் வளர்க்குறியாக்கும். ஆமாடா கொஞ்சம் நல்லா தூங்கிட்டேன். சீக்கிரம் போயிட்டு வரல, டைம் ஆகுது. இரு 10 நிமிஷத்துல வர பறந்து. பம்பர விளையாட இந்த இடம் சூப்பரா இருக்கும் போல இருக்கு. பம்பர விளையாட இங்க வந்துட வேண்டியதுதான். சைக்கிள்லயா போனா? ஆமா வா சைக்கிள்ல போயிரலாம். முள்ளா கிடக்கும்ல அதுக்குள்ள. பரவாயில்ல வா. இன்னைக்கு சைக்கிளை பஞ்சர் ஆக்க போறான். டேய் எப்படிடா அவ்வளவு பொருளையும் இந்த வழியா தூக்கிட்டு போனீங்க? டேய் வாடா என்ன மாதிரி திங்குன்னு. இந்த வலிக்கு என்ன குறைச்சல? அதெல்லாம் வரலாம் வா. பயமா இருக்குல, தண்ணி வாய்க்க வர பக்கல விழுந்துருவேனோன்னு. அதெல்லாம் விட மாட்டேன் வா வா. அவ்வளோ இந்த வழியா தான் வந்தோம். எப்படிலாம் இடத்த தேடி கண்டுபிடிச்சானுவேன். இங்கதான் கறி எல்லாம் கழுவுறதுக்கு இடம் வாட்டமா இருக்கு, சமைக்கிறதுக்கு அங்கதான் நல்லா இருக்கும் நானுவேன். அதான் இங்க போட்டுருக்குது. வா வா பாரு, சிக்கன் எல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கானுவ பாரு. வர்ற தடபுடெல்லாம் வேலை நடக்குதே. எல்லாம் எங்க போனீங்க? வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? இலைக்கு சொல்லிட்டு வந்தோம்ல. கையோட வெட்டிட்டு வர வேண்டியதானே? அவியலே தோட்டக்காரரே வெட்டி தர்றேன்னாரு. வேற நீங்கள் வெட்ட சொன்னா தோட்டத்தை நாசம் பண்ணி விடுவீங்க. அதனால நானே வெட்டி வைக்க அப்புறம் வந்து எடுத்துக்கிடுங்கன்னாரு. அதெல்லாம் சரின்ட்டு வந்துட்டோம். சரில வந்து வேலையை பாருங்க. அதான் சிக்கன் நீங்க கழுவுறீல்ல, கழுவுங்க, நாங்க காய்கறி வெட்டுறோம். அம்மா சதீஷ கூப்பிட போனானே, கார்த்தி இங்க வந்துட்டானா? வந்துட்டு இருக்கான். அவனும் வந்தானு அவனோட அடுப்பு கிட்ட விட்டுற வேண்டியதுதான். அவன் நல்லா செய்வான்ல சதீஷ். அவன் தண்ணி அதிகமா வச்சுடுவான்ல. தண்ணி வேணும்னா நான் பார்த்து ஊத்தியேன். சரி எப்படியோ பிரியாணியா இருக்கணும். பொங்கச்சோறு ஆயிடக்கூடாது, பாத்துக்கிடுங்க. அவன் இந்த பையன்லாம் எப்ப வந்தானுவன்? இவனுக்கு பள்ளிக்கூடம் இல்லையா? ஒருத்தனுக்கு பிரியாணி செய்யணும்னு தெரிஞ்சதும் அவனுக்கு அவ்வளோ வரையும் கூப்பிட்டு வந்துட்டானுவ. பள்ளியோடத்தே லீவு போட்டு. உங்களெல்லாம் டீச்சர் தேட மாட்டாவளால? தேடி இங்கே வந்துற போறாவ. அதெல்லாம் வர மாட்டாங்கண்ணா. நாங்க சீ வருதுன்னு சொல்லிட்டு வந்தோம். காட்டுல போய் சீ இருந்துட்டு வரேன்னு. அதனால எங்களை தேட மாட்டாங்க. ஆமா நாங்க எப்படியா 2 மணி நேரம் ஆக்கிடுவோம், மேல ஆக்கிடுவோம். அப்புறம் லஞ்ச் பெல் அடிச்சிரும். அப்புறம் எங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. அது சரி இருங்களே, உங்களை பிரின்சிபல்கிட்ட மாட்டி விட்டுட்டு வரேன். அண்ணா மாட்டி விடாதீங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. நாங்க பிரியாணி சாப்பிட்டுட்டு போயிருவோம்.
இல்ல அவனும் இருந்தா இருந்துட்டு போட்டும்ல. ஏதாவது ஒத்தாசைக்கு வரவு இரவு பறக்க சொல்லி கிள்ளி பறக்கிறதுக்கு ஆவானுவேன், இருந்துட்டு போறானுவேன். நீங்க போய் உங்களோட வேலையை போய் பாருங்களேன். ஏதாவது கையில மண்ணுக்கு அள்ளி போட்டுருவானுல, அதுக்கு தான் சொன்னேன். நான் பாத்துக்கிறேன். அவனுல அதுக்கு தான் ஓரமா உட்கார வச்சிருக்கு. போங்க போய் வேலையை ஆரம்பிங்க. நாங்க இதை என்ன 2 3 தண்ணி அலசி ஊத்திட்டு வரோம். சரி சரி, வா நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். இல்லவா நம்ம இதை ஒரு இட்டு ஊத்திட்டு வேற தண்ணி பிடிச்சி அலசிட்டு வருவோம். சரி சரி. தெரியல, சுந்தர் தோட்டத்துல வைக்கின்றோம் வான்னானுவேன், அதான் இங்க கூட்டு வந்தேன் உன்னைய. இது பாதி தூரம் பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு நடக்கணுமேல, எல்லாம் கொண்டு வந்திருப்பானுவா இல்ல நம்மள தான் சமைக்க வைக்க போறானுவா? தோட்டத்து வாசலுக்கும் அவங்க பொங்கி இடத்துக்குமே ரொம்ப தூரமா இருக்கும் போல இருக்கே. அட வாழ நொய்யுங்காம ஒரு பிரியாணி மாஸ்டரா நீங்க இன்சல்ட் பண்றீங்களே, இருங்களே உங்களுக்கு இன்னைக்கு கார தள்ளி போட்டுறீங்க. டேய் அங்க பாரு யார் வரான்னு. டேய் அது கோழியோட ஈரலுடா, அதான் அப்படி இருக்கு. டேய் அங்க பாரு மஞ்சு மஞ்சியா இருக்குது கொழுப்பு, அதுதான் குழம்புல எண்ணெய் மாதிரி மிதக்கும். ஈரல் எனக்கு பிடிக்கும், எங்க அம்மா எனக்கு தருவாங்க. ஐயே நீ ஈரல் சாப்பிடுவியா? அதுல தான் கோழி சாப்பிடுற மண் எல்லாம் போய் இருக்கும் வாக்கு. எனக்கு பிடிக்கவே செய்யாது. போல உனக்கு பிடிக்காதுன்னா சைன்னு சொல்லாதல, எனக்கும் ஈரல் பிடிக்கும். எல்லாம் கொஞ்ச நேரம் கரையாம சும்மா இருங்களே, கறியை கழுவி முடிக்கட்டும். இவனும் பச்சையாவே எடுத்து தின்றுவானுவோ போல இருக்கும்மா. டேய் சின்ன பசங்க தானே, விடு விடு. இவனுக்கு கொடுக்காம நம்ம தின்னோம் கொறிகிரி பிடிச்சுக்கிட்டோம். செஞ்சு இவனுக்கு கொடுத்துடணும். அதுக்குள்ள ஸ்கூல்ல இருந்து தேடி வந்துட்டோம்னா என்னெல்லாம் பண்ணுவீங்க? அது சரி, வர்றவங்களுக்குலாம் கொடுக்குறாங்க. இங்க என்ன அன்னதானமெல்லாம் செய்யும், அப்படின்னா காசு கொடுங்கள. அது சரி. இவனோட்ட பேசிக்கிட்டு இருந்தா வேலையாவாது. சீக்கிரமா இன்னொரு முறை ஊத்திட்டு இன்னொரு தண்ணி பிடிச்சிட்டு வரலாம். இந்த அங்க சதீஷ்லாம் வந்துட்டானோ பேரு, அங்க பேசிட்டு இருக்கானா? சரி சரி, அப்ப அவனை அடுப்பை கூட்ட சொல்லிட வேண்டியதுதான். சதீஷ அடுப்பை கூட்டிடு. என்ன நம்ம தண்ணி மாத்திட்டு வருவோம். இந்த ஒரு தண்ணி போதும் என்ன? எப்ப வர சொன்னா எப்ப வர? சார்ல எனக்கு தான் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. வீட்ல 10 குடம் தண்ணி எடுத்து தந்தாதான் வெளியே தெருவுக்கு போனேன், இல்லைன்னா காலை முடிச்சு விடுவேன்ட்டாங்க. அதனால தண்ணி எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சதீஷ கூட போனேன். இல்ல காசுலாம் வச்சிருக்கீல்ல? ஆமால, காசு ராஜேஸ்வர் ரமேஷ் தான் சேர்த்து அவ்வளவுக்கும் போட்டிருக்கானுவே. கடைசியா எல்லார்ட்டையும் இருந்து எவ்வளவு வருதோ அதை டிவைட் பண்ணி பிரிச்சு ஆளாளுக்கு கொடுக்கணும். அதெல்லாம் பாத்துக்கலாம், இருக்கு. சரி ரைட், அப்ப அடுப்பை பத்த வச்சு அண்டாவை சூடு பண்ணு, அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா வேலையை பார்க்கலாம். எங்க அண்டாயை கூட்டணும்? இந்த பக்கம் கூட்டல அங்கயா? ஆமா சரி ரைட். இது அங்கதான் அப்படியே பதட்டிக்குள்ள ஒரு பியானி இறங்குதுவே. அப்படியே பாத்துக்கிட்டே வந்து எப்படியா அந்த பியானி எடுத்துருவே? இல்லையே, விட்டுட்டியா? நல்லா அங்கதான் ஊந்துக்கிட்டு வந்துச்சு, அப்படியே அழகா இறங்கிக்கிட்டு இருந்துச்சு. அழகா பார்த்து எடுத்துருந்துருக்கலாம். கண்ணு எங்க பெடரியில வச்சிருப்பியோ? உனக்கு பியானு பார்க்கவே பெருசு, இதுல நீ என்னைய கிண்டல் வேற பண்றியவே. முடிய இழுக்காதவே, முடியெல்லாம் ஏற்கனவே கொட்டுது. கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணியா முடிய. உனக்கு இருக்க கோவத்துல என் முடியல காட்டாத. ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல பேரு. மண்டை ஏன் இப்படி பரட்ட கணங்க வச்சிருக்கா? கொஞ்சம் எண்ணெய் தேய்க்கலாம்ல? தேய்க்கணும் தான், கொஞ்சம் தேய்ச்சி விட. எண்ணெயை எடுத்துட்டு வா, வேணா எடுத்துட்டு வந்தா தேய்ச்சி விடுறேன். எண்ணெயெல்லாம் பெய் எடுத்துட்டு வான்னு சொல்லாதப்பா, நான் போக மாட்டேன். ஏன்பா ப்ளீஸ் பே, எடுத்துட்டு வாப்பா, எடுத்துட்டு வந்து தேய்ச்சி விடா. வாய்ப்பே இல்லை. சரி பாவுன்னு பியான் பார்க்க சொன்னியன்னு ஒரு 4 பியானு வேணா பாப்போம்னு பார்த்தேன். பியானு முன்னாடியெல்லாம் உன் பரட்டையில கொஞ்சம் நிறைய கிடக்கும், இப்போ கொஞ்சம் கம்மியாயிட்டு போலயே. அக்கா யாரு கொஞ்சம் சாம்பு அதிகமா போட்டு கொஞ்சம் பியானெல்லாம் போக வச்சிட்டோம்ல, அதான் இப்படி தேங்காய் நார் மாதிரி இருக்கு மண்டை. ஷாம்பு போடுறது முக்கியம் இல்ல, எண்ணெயும் வைக்கணும் அதுக்கேற்ற மாதிரி. அதான் நீ தேய்ச்சி விட மாட்டேன்ட்டால, அப்ப மூடிக்கிட்டு பியானை மட்டும் பாரு. தலை காஞ்சிருந்தாதான் ஏஞ்சல் மாதிரி இருப்பேனா. எண்ணெய் வச்சனா எண்ணெய் வலிஞ்சுக்கிட்டு மூஞ்சி அர்க்காணி மாதிரி இருக்கும். ஆமா, இல்லைன்னா மட்டும் இந்த அம்மா பெரிய பேர் அழகுன்னு நினப்பு. முடி மட்டும் அப்படி சில்லாட்ட கணக்கா இருக்கம்மா, அப்படியே குந்தம்மா. என் முடிய கண்ணு வைக்காத பத்துக்க, யாருக்கூடவே முடியெல்லாம் கொட்டிக்கிட்டு கிடக்கு. அவ்வளவும் உன் கண்ணு வச்சுதான் என் முடியெல்லாம் கொட்டுதுன்னு நினைக்கேன். ஒரு குத்து முடிய பிடிங்க அப்படியே நெருப்புக்குள்ள போட்டுருவேன் பத்துக்க. சும்மா வாயை முடிக்கிட்டு இருந்துரு. உன் முடிய கண்ணு வைக்கிறதா எனக்கு வேலை பேரு. இவ முடியெல்லாம் நெருப்புக்குள்ள போட்டுறாத வேற என் முடி கருவி போயிரும். அப்பனா வாயை முடிக்கிட்டு அமைதியா இருப்பேன்னு பார்க்க வரைக்கும். சரி நான் எதுவுமே பேசலம்மா. பிள்ளைகளா எங்க இருக்கிய? என்ன நாயி துரத்திட்டு வருதா? ஏன் அம்மா இப்படி ஓடியாரா? பிள்ளைகளா இங்கதான் இருக்கீல? எங்களை ஏதாவது உங்களுக்கு ஒரு
விஷயம் தெரியுமா? என்னம்மா நாயி துரத்திட்டு வரதா? ஏன் இப்படி ஓடியாரா? என்னாச்சு? எல்லாம் நாயும் துரத்துல பேயும் துரத்துல. உங்க தங்கச்சி சடங்காயிட்டாளா? இப்பதான் பள்ளிக்கூடத்துல இருந்து போன் பண்ணாவ டீச்சரு. எந்த டீச்சரு? மஞ்சுளா டீச்சர் தான் போன் பண்ணிச்சு. உங்க பிள்ளை பெரிய மனுஷா இருக்கா, வந்து கூட்டிட்டு போங்கன்னாவ. அதனால நான் பெரியமையை கூட்டிட்டு போறேன். போய் பள்ளிக்கூடத்துல போய் கூட்டாரேன். நீங்களும் அவளுக்கு ஒரு இடம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கலந்துலக்கு எங்க கிடக்குன்னு தேடி பிடிச்சு அதை நல்லா கழுவி எடுத்து வைங்க. அவளை மறைச்சு போட்டு உட்கார வைக்கணும்ல. கொஞ்சம் ரெடி பண்ணி வைங்களா? பிள்ளைக்கு வயிற்றுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு பால் கீழே பழம்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வைங்களா? ஏம்மா தெளிவா கேட்டியா? அவதானா வேற யாருக்கும் பண்றதுக்கு போல உனக்கு பண்ணிருக்க போறாவ. ஏன்னா இவ்வளவு தெளிவா சொல்லியே நம்ம வீட்டு பிள்ளை பெரிய மனுஷா இருக்குன்னு 2 பேரும் எனக்கு என்னன்னு உட்கார்ந்துருக்கியே. எம்மா அவ சின்ன பிள்ளைமா, அதான் கேட்கேன். ஏன்னா அவ இப்ப 8வது படிக்காளா? அவளும் இப்ப 5வது 6வது படிக்கும் போதே பெரிய மனுஷி ஆகுதுவ. இந்த பிள்ளைதான் 8 படிக்கல. அப்புறம் என்ன? அவ தாகாரியே இன்னும் பெரிய மனுஷி அவளான்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா. கூட படிக்க பிள்ளைகளெல்லாம் சடங்காச்சுன்னு ஃபங்க்ஷனுக்கு போறா. இன்னும் இவ அவளான்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா. சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவா. அவளை கூட்டிட்டு போயிட்டு நான் கூட்டிட்டு வரேன். எம்மா நடத்தியே கூட்டு வருவே. நான் வேணா சைக்கிள் எடுத்துட்டு வரட்டுமா? சைக்கிள்ல அப்புறம் எப்படி அவ்வளோ வாரது போறது? ஒரு ஆட்டோவை பிடிச்சி அல்ல இருந்து கூட்டு வர வேண்டியதான். சண்முகம் வண்டி அங்க பின்னாடி இருப்பாம்ல, அவன்கிட்ட போன பண்ணி கேட்டிருக்கேன். என்ன இந்த வாரேன்னு இருக்கா. இந்த பெருமையும் கூட்டிட்டு ஆட்டோவை பிடிச்சிட்டு போயிட்டு பள்ளிக்கூடத்துல போய் கூப்பிட்டு அவளை பத்திரமா கூப்பிட்டு வரணும். கையில வேப்பலாம் ஒன்றும் உடச்சிட்டு போகணும் போகும்போது. அதான் பள்ளிக்கூடத்துல வேப்ப மரம் நிற்குமே, ஏற்கனவே டீச்சர் பறிச்சு கொடுத்துருப்பாவ. ஆமா பத்தியா, எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. தெரிஞ்சது அந்தால ஓலையெல்லாம் வெளியே தான் போட்டு வச்சிருக்கலாம். மாடுக்கிட்ட எடுத்து தின்னுபடாம ஓலையை எடுத்துக்கொண்டு உள்ள போட்டுருங்க. என்ன வேலையெல்லாம் செய்ய? ஓலை எடுத்து உள்ள போட்டுருங்க. அவளுக்கு எல்லாம் ரெடி பண்ணுங்க. எங்க எந்த வீட்டுல ரெடி பண்ணணுமா அந்த வீட்டுல ரெடி பண்ணணுமா? அது அப்போ இவட்ட ராணிகிட்ட கேட்டு சொல்லியே அதுக்கப்புறம் ரெடி பண்ணுங்க. பிள்ளைக்கு வயிற்றுக்கு மட்டும் அப்ப சாப்பிடறதுக்கு என்ன மாதிரி ரெடி பண்ணுங்க. கலந்துலக்கையே தேடி கழுவி வைங்க. அரிசி எல்லாம் இப்ப மாவு மில்லுலையும் மிக்சிலையும் போட்டு அரைச்சி அம்மி உரல்ல இடிபடவே இல்லை. அதனால உரல்லாம் எங்க கிடக்குன்னே தெரியல. குழவி எங்க கிடக்குன்னு தேடி கொஞ்சம் எடுத்து வைங்களா உலக்கைய. சரிம்மா நான் எடுத்து வைக்கேன். நான் பெரியமிட்ட சொல்லிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்துடுறேன். ஆட்டோவை பிடிச்சிட்டு வந்துடுறேன். நீங்க எல்லாம் பண்ணி வைங்க. எங்க ரெடி பண்ணி வைக்கணும் அவளுக்குன்னு மட்டும் நான் பெரியமிட்ட கேட்டு சொல்லியே. சரிம்மா. ஐயோ எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. சோனி என்னவ அம்மா இவ்வளவு சந்தோஷமா ஓடுறாள. இப்ப இவ சடங்காயிட்டா ராகினி. இவளுக்கு தாய் மாமனுக்கு யாரை உட்கார வைப்பாவ? நமக்கெல்லாம் பெரிய பொண்ணத்தை இருக்கவள அவங்க வீட்டுக்காரரு தாய் மாமனுக்கு இருந்து எல்லாம் செஞ்சாரு. இப்ப ராகினிக்கு யார் செய்வா? மறுபடியும் பெரிய பொண்ணத்தை வீட்டுக்காரர் தான் வைப்பாரு. நம்ம இப்ப யாருவே இவ்வளவு செலவு பண்ணி எல்லாம் பண்ணுவா? அவிய பெரிய பொண்ணத்தை நம்மளுக்குன்னு அதுவும் செஞ்சாவ. ஏன்னா எப்பயும் அவிய இங்கேயே கடப்பாவ. நல்லா பழக்கம் அமைக்கும் நல்லா செஞ்சாவ. ஆனா நம்ம ராணி பெரியமாக்கா அப்படி கிடையாதுல்ல. அவியலுக்கும் எப்படி செய்வாவ? அவிய மாமியார் எப்படி செய்ய விடும்? ஆமா பத்தியா, பெரிய பொண்ணத்தையே செஞ்சாலும் அவிய மாமியார் செய்ய விடாது. அப்ப என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. ஒருவேளை பெரியமாக்கு அவிய பெரியப்பா வீட்டு சொந்தத்துல இருந்து யாராவது தாய் மாமனுக்கு வருவாங்களா இருக்குமோ? யான் வரலன்னா என்ன, நம்ம பிடிச்சி தண்ணி ஊற்ற வேண்டியதான். ஜாலிதான். புது துணி உடுக்கலாம், நல்லா மேக்கப் போடலாம், நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். நீ அதை பத்தி யோசிக்க. எவ்வளவு வேலை கிடக்கும் திரும்ப ஃபங்க்ஷன்லாம் வந்துச்சுன்னா வீட்டுல. அட ஆமல்ல. சரி இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம ராகினிக்கு தானே பார்த்து நம்மளாம் அக்கான்ற முறையில தங்கச்சிக்கு பார்த்து செய்யலாம். அதுவும் சரிதான். சரி நான் பூ மறிக்கி சின்ன பொண்ணுக்குலாம் பூனை போட்டு சொல்றேன். எல்லாரும் வந்துருங்க வேணு. அவ்வளோ வந்தால் வேணா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்மளும் சடங்கப்பெல்லாம் நம்மளும் வெளியே வர முடியாம யாராவது ஒருத்தர் உள்ளே கிடப்போம். அப்ப நமக்கு போர் அடிக்கும். சரி இவ்வளோலாம் வெளியே ஜாலியா என்ஜாய் பண்றாங்களே, நம்ம மட்டும் உள்ள கிடக்கமேனு. இப்ப ராகினி ஃபங்க்ஷனுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து செய்வோம். நல்லா ஜாலியா இருக்கும். ஆமா ஃபோன் பண்ணி சொல்லு சின்ன பொண்ணுக்கும் பூமாரிக்கும். நான் போய் கலந்துலக்கையே தேடுறேன். நான் தேடி கழுவி வை. இல்லாட்டினா அம்மா கலந்துலக்கையிலே நம்மள அடிப்பா. ஆமா கிடைக்கலன்னா அவ தேடி பிடிச்சு அதை தேடி வச்சு அடிப்பா. இங்கதானே நடக்கு, பாக்கலையா கண்ணு தெரியலையான்னு போய் தேடி பாக்க. இரு தண்ணி ஊத்தி எடுத்துட்டு வரோம். அப்படி இல்லையா? இனிமே ஒவ்வொரு பொருளா போட வேண்டியதுதான். என்னன்னா ஒண்ணொண்ணா எடுத்துட்டு வா. என்ன வேணும்? அதான்ல என்ன வேணும்னு கேட்டேன். டேய் வெண்ணெ பட்டை கிராம்பு போட என்ன எடுத்துட்டு வாடா. ஓகே ரைட். நம்மள விட்டா கிறுக்கன் ஆக்கிடுவான் போல இருக்கம்மா. எண்ணெய் நல்லா ஊத்து நிறைய ஊத்து. ஒரு பக்கெட்ட ஒண்ணா ஊத்தணுமா? ஆமாடா ஃபுல்லா ஊத்து. சரிடா ஊத்திட்டேன். போடா அந்த பட்டை கிராம்பு கொண்டா. அப்படி இன்னும் காஞ்சது தானே போடணும். அவளத்தே உள்ள ஒண்ணா போட்ட வேண்டியதுதான். வெங்காயம் தக்காளி வரிசையா அவளோட கொண்டு வர சொல்லு. எல்லாம் வெட்டிட்டானுவல்ல? ஆமா வெட்டிட்டானுவே. இங்க தயிர் பிச்சிட்டு தான் வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருக்கானுவே. வெங்காயத்தை
சரி. டேய் மாஸ்டர் வெங்காயம் கேட்காருடா. உண்மையான மாஸ்டராவே ஆக்கிட்டானுவலா? சரி சுண்டா. அப்படியே பச்சை மிளகாவும் கொண்டா. அது வேறயா? இரு இரு. முத பச்சை மிளகாவை போட்டுட்டு தான் வெங்காயம் போடணும். அதான் ஒவ்வொரு பொருள் எடுக்க ஒவ்வொருக்கா போவான் போல இருக்கம்மா. கையோட இங்கே கொண்டு வந்து அவளத்தையும் அடிக்க வேண்டியது தானே. என்னத்துக்கு இங்கே அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கா? இல்ல அவங்க இன்னும் வெட்டி முடியல போலல. கொஞ்சம் போற என்ன கொஞ்சம் வெங்காயம் வேணுங்கானவன். வெட்டின வரைக்கும் கொண்டாட சொல்லு. அப்படி போடு. இனிமே இதுவும் நல்லா பொன்னிறமா ஆனதும் தக்காளி தயிர் எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்லல. சிக்கன் எல்லாம் போடணும். எத்தனை கிலோ எடுத்தானுவே? 5 கிலோவோ என்னமோ சொன்ன மாதிரி இருந்து. 5 கிலோவா? 5 கிலோ பத்தாதல. தக்காளிக்கு ஒரு கணக்கெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நல்லா தான் இருக்கும்ல. சரி போ போ சிக்கன் எடுத்துட்டு வாடுது. தக்காளி கொண்டா. இரு வாரேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். அட கொஞ்சம் பொருளை இப்ப வடிச்சு தாரே. இப்பதானே இஞ்சி பூண்டு விழுது கொண்டு போயிருக்காமே. ஒண்ணு ஒண்ணு அடுத்தடுத்து டக்குனு ரெடி ஆக வேண்டாமா? என்னடா நீங்க? இல்ல இல்ல இத வடிச்சு தரேன். இதுக்கு போய் டென்ஷன் ஆவறியே. கறி எல்லாம் கீழ உலாம பண்ணல. உலாது இந்த வடிச்சிரலாம். பரவாயில்லையில இப்பயே பிரியாணி வாசம் வந்துருச்சு. வர உங்களுக்கு நல்லா இங்க என்னைய வெக்கையில விட்டுட்டு நீங்க மட்டும் அங்க நல்லா சொகுசா உட்கார்ந்துருங்களா. பிரியாணிக்கு தம்மு போட்டுட்டு அப்புறம் நீயும் அங்க வந்துடலாம்ல. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஓபன் பண்ணா சம்முன்னு பிரியாணி ரெடி ஆயிரும். சரி சீக்கிரம் சிக்கனை கொண்டாங்களா. என்ன பண்ணியானு? இதா கொண்டாரானுங்க. சீக்கிரம் கொண்டு போய் உள்ள போடல. கத்திட்டேடாக்கா. சரல நீ தூர நவுளு. சரிசு போடட்டுமா? போடு. எல்லாத்தையும் போடு. மீதி எங்க என்னத்துக்கு வச்சிருக்க? இல்ல போடுறேன். எல்லாத்தையும் போட்டாச்சு. ஓகே ரைட். அரிசி அதே போல ரெடி பண்ணி வைங்க. வேற அதையும் தண்ணியோட அப்படியே கொண்டு வந்துறாதீங்க. வேற தண்ணி ஜாஸ்தியா போச்சுனா வேற என் மேல பழிய போடுவீங்க. தண்ணி நீ ஊத்தாண்டா மண்ணாவே ஊத்திக்கிட்டறேன். சரி எவனும் தண்ணி ஊத்துங்க. நான் மத்த எல்லாம் ரெடி பண்ணி வைக்கேன். ஓகே இந்த அரிசியை மட்டும் ரெடி பண்ணிட்டு வரோம். அத்தி கொஞ்சம் உப்பு எடுத்துட்டு வா. எல்லாத்தையும் கொண்டு வந்து பக்கத்துல வைங்கல. ஒரு மைல் தூரத்துக்கு அங்க போயிட்டு வரதுக்குள்ள இங்க அவ்வளவு கறிவீர போகுது. இதுல தானே இருக்கு. ரொம்ப முழுக்காத. இரு எடுத்துட்டு வரேன். கறி எல்லாம் மசாலாவோட சேர்ந்து நல்லா வெந்திருக்கணும் போல. அப்பதான் டேஸ்டா இருக்கும் பிரியாணி. டேய் அந்த பயல்களுக்கு எப்படி ஆயினும் கொஞ்சம் பிரியாணியாவது கொடுத்துடணும்ல. பாவம்ல அவனுங்க இவ்வளவு நேரம் இங்க இருந்து கடைசியில வேஸ்டா போச்சு. ஆள் வந்து பிடிச்சிட்டு போயிட்டு. யாராவது தோட்டத்துக்கு போனையே போன பண்ணி சொல்லியிருப்பாவளா இருக்கும். அதான் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்துக்கிடலாம். சாயங்காலம் எவன் வந்தானோ வீட்டுக்கு கொஞ்சம் கொண்டு போய் ஒரு இலையில பொரிஞ்சு கொண்டு போய் கொடுத்து உங்க பிள்ளைல ஆசைப்பட்டுச்சு வந்துச்சு எப்படி அப்படி சொல்லி கொடுத்துட வேண்டியதுதான். இல்ல வீட்டுல கொண்டு போய் கொடுத்தா மாட்டிக்கிட மாட்டானுங்களா? எப்படியும் ஸ்கூல்ல மாட்டிட்டானுவல்ல. எப்படியும் வீட்டுக்கும் நியூஸ் போயிடும். எப்படியும் அடி வாங்குவானுவேன். அந்த அடிச்ச அடிக்கி கடைசியில பிரியாணியாவது ஒன்னும் வாயில பட்டா பாவம் கொஞ்சம் தின்னுட்டு போவானுவல்ல. அதுவும் சரிதான். நம்ம சின்ன வயசுல பண்ணாத வேலையா? சரி ஜெகனை இலை வாங்கிட்டு வந்துருவோமா? ஆமா வா போவோம். எல்லாம் பிரியாணிக்கு தண்ணி ஊத்துறவன் தண்ணி ஊத்திட்டு எங்கனாலும் போங்களே. அந்த வாரேன் இரு. நீ என்ன மனம் போல ஊத்திக்கிட்டு இருக்க? அரிசி அளவுக்கு இந்த ஒரு குடம் தண்ணி கரெக்டா தான்ல இருக்கும். தண்ணி ஊத்துனது அவன் தான். சும்மா அப்புறமா எண்ணெயை சரியா செய்யலன்னு என் மேல பழியப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டாமா. அவ்வளவுதான். இனிமே மீதி உப்பு குப்பு எல்லாம் நீங்க பாத்துக்கிட்டுங்க. நாங்க போய் இலைய வாங்கிட்டு வந்துடுறோம். சரி ரைட் போயிட்டு வா. இல்ல ஜெகனு வா போலாம். அட என்னது இது? சடங்கு வீட்டுக்கான அறிகுறியே இல்ல. அதானே என்னது நீங்க ராகினி சடங்கா இருக்கான்னு கூப்பிட்டியா? இங்க பார்த்தா நீங்க ரெண்டு பேரும் பியான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்பா அவ சடங்கானா என் அங்கல் போய் பியான் பார்க்க கூடாதுன்னு இருக்கானே. இப்பதான் எங்க அம்மா பெரியம்மா எல்லாம் போய் ஸ்கூல்ல போய் கூப்பிட போயிருக்காவ. கூப்பிட்டு ஆட்டோல இருந்துதான் வருவாவ. ஆமா அதுக்குள்ள எங்க அம்மா அவளுக்கு என்னென்னலாம் ரெடி பண்ண சொன்னாலோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம். அதான் சும்மா இப்படி உட்கார்ந்துருக்கோம். இப்ப தண்ணி ஊத்துறது இனிமே தானே ஆரம்பிப்பாவ. இப்பதானே 10-11 மணி ஆகுது. சாயங்காலம் தானே தண்ணி ஊத்துவாவ. அதுக்குள்ள நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் ரெடி பண்றதை பொறுமையா பண்ணிக்கிட வேண்டியதுதான். உட்காரு பப்பு மாதிரி ஏன் நின்னுகிட்டே இருக்கா? புட்டு சுத்துவாவுள்ளா? எதுவா இருந்தாலும் எல்லாம் சாயங்காலம் தான். இப்ப ஒண்ணும் கிடையாது. அப்புறம் எதுக்கு போய் எங்கள் வேலை கூப்பிட்டியா 2 பேரையும்? சும்மா துணைக்குதா. நம்மளாம் சடங்கா இருக்கும்போது நம்மள வீட்டுக்குள்ள கொண்டு ஒருத்தரப்பட்டு ஒத்தையில போட்டுட்டு மத்தையெல்லாம் ஜாலியா இருப்பாங்களா. அன்னைக்கு நம்ம 4 பேரும் ஜாலியா இருக்கலாம்ல. அதுக்கு தான் கூப்பிட்டோம். ஆமா பப்பு மாதிரி. திரும்ப உங்க வீட்டுல உங்க அம்மா ஒண்ணும் சொல்லலையா? இல்ல ஒன்னும் சொல்லல. நீ போன பின்னாடியே வாரேன்னாவ. பயல்வெல்லாம் பிரியாணி செஞ்சு திங்கானுவலாம்ப. யாரெல்லாம்? எல்லாம் பழைய கோஷ்டி புது கோஷ்டி எல்லாம் சேர்ந்துதான். வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு ஒரு மொக்க குரூப் வச்சிருப்பானுல அவங்கதான். அட அப்போ சதீஷ்க்கு போட போட்டு சொன்னா அவன் கொண்டு வந்து தருவானே.
கேளுத சோனி, நீ கேட்டா கொண்டு வருவான், நான் கேட்டானா ஏதாவது சொல்லுவான், பயல் ஏதாவது சொல்லுவானு அப்படி இப்படின்னு. நீ கேட்டா கொண்டு வந்து தருவான். நான் இங்க இருக்குன்னு மட்டும் சொல்லாத. நீ ஏன் கேக்குற மாதிரி கேளு. இருந்தா இப்பவே கேட்கேன். பிரியாணி செஞ்சா நம்ம கிட்ட சொல்லாண்டாமா முத. எப்போ சோனி எனக்கும் சேர்த்து கேளுபே. நீங்க யார் வேணாலும் மொத்தமா கேளுங்க. ஆனா நான் இருக்கேன்னு மட்டும் சொல்லாதீங்க. நான் இருக்கேன்னு தெரிஞ்சனா அவன் கொண்டு வர மாட்டான். சரி சரி, நீ இருக்கேன்னு சொல்லாமலே கேட்க. பிரியாணி மட்டும் இன்னைக்கு மோனை கொண்டு வராம இருக்கட்டும். அவனை ஓட ஓட விட்டு வரட்டியே. என்ன போக மாட்டுக்கு? காட்டுக்குள்ள கிடப்பெல்லாம் டவர் அடிக்காது. இன்னொரு நம்பருக்கு போடு. அவனுக்கு அந்த 11 நம்பர் வந்து போகாது. 92 நம்பருக்கு போடு, போகும். இரு, அந்த நம்பருக்கு அடிக்க. இன்னைக்கு அவனை விடக்கூடாது. என்னடா பியாசுன்னுட்டு பியாசுனதான் எந்திரிச்சு எல்லாம் ஓடுறாங்க. எல்லாம் சட்டசபைதான், ஒரே ஃபன்னா இருக்கு. நீ வேணா கொஞ்ச நேரம் வந்து பாரு, மூடி போட்டுட்டு. சரி போங்களா, நான் தான் வாரேன். சீக்கிரம் வா சீக்கிரம் வா. அப்படி என்ன நடந்திருக்கும் சட்டசபையில? சரி மூடி போட்டுட்டு போய் நம்மளும் போய் பாப்போம். யாரு நமக்கு போன் அடிக்குது? சோனி, இவன் எதுக்கு இப்ப போன் அடிக்க நமக்கு? சரி என்னன்னு கேப்போம். என்ன பிள்ளை சோனி? இல்ல சதீஷ், நீ இப்ப எங்க இருக்க? ஆஹா, எங்க இருக்கன்னு கேட்கால. பூமாரி ஏதோ உளறி இருப்பாளோ? அவளுக்கு மட்டும்தான் தெரியும். இவன் இப்ப எங்க இருக்கன்னு கேட்கா எதுக்கு? சரி என்னன்னு கேப்போம். நான் இங்க வெளிய இருக்கேன் பத்துக்க. என்ன சொல்லு? வெளியனா எங்கள சொல்லு. அத முத வெளியனா வெளிய பயலோட இருக்கே. பயலோட தான். பயலோட என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சோ தோண்டி தோண்டி கேட்கால. இவகிட்ட ஒண்ணும் மறைக்க முடியாது போல இருக்கே. பூமாரி போட்டு கொடுத்திருப்பாளா இல்ல எதர்ச்சியா ஃபோன் பண்ணி கேட்கலான்னு தெரியலையே. அது 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 வந்து என்னல அதுன்னு இழுத்துக்கிட்டு இருக்க? வேட்டைக்கு போய் எதுவும் சுட்டு தின்னுக்கிட்டு இருக்கீங்களா? இல்லப்ல, வேட்டைக்குலாம் போல. இன்னைக்கு சிக்கன் எடுத்து எல்லாம் சேர்ந்து பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மூத்தியனு தோட்டத்துல. இல்ல பிரியாணியா? சொல்லவே இல்ல பத்தியா நீ. எனக்கு கொஞ்சம் கொண்டு வர வீட்டுக்கு. எல்லாம் சதீஷ், பிரியாணி எனக்கும் வேணும். அங்க என்னப்ல சின்ன பொண்ணு சத்தலாம் கேக்கு? ஆமா, அவளுங்க எங்க வீட்ல தான் இருக்கா. இன்னைக்கு எங்க வீட்ல ஒரு சடங்கு ஃபங்க்ஷன், அதனால எல்லாரும் இங்க தான் இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் பிரியாணி கொண்டு வந்துரு பாத்துக்க. சடங்கா? ஆமா, எங்க பெரியம்மா பிள்ளை ராகினி இருந்தால, அவளுக்கு சடங்கு ஃபங்க்ஷன் வைக்கும். இன்னைக்கு தான் வைப்பவன்னு நினைக்க சாயங்காலம். அதனால தயவு செய்து கொண்டு வந்துரு. இல்லனா நீ வீட்டு பக்கம் வந்தனா அப்புறம் உன்னை இங்க சேக்கே முட்டம்பத்துக்க. சடங்கு ஃபங்க்ஷனா? சடங்குன்னா அப்போ ராத்திரிக்கு ஃபங்க்ஷன் வைப்பாவ. அப்ப பொட்ட பிள்ளை எல்லாம் வரும் தண்ணி ஊத்துறதுக்கு. இப்போ நம்ம பிரியாணி கொண்டு போறோம்னா அவள உள்ளே சேக்க முண்டாள்வல. பிரியாணி அப்ப கொடுத்துதான் ஆகணுமா? சரி, அப்போ ஒரு இலையில பொரிஞ்சு ஒரு பார்சலை கொண்டு போவோம். கொண்டு போய் ஐஸ் வச்சாதான் நைட்டு பொட்ட பிள்ளைகள் வர நேரத்துக்கு நம்ம அங்க இருந்து எல்லாம் சைட் அடிக்க முடியும். சரி போனா போகுது, ஒரு பார்சல் தானே, அதான் நிறைய பிரியாணி செய்யாம கொஞ்சம் கொண்டு கொடுத்துருவோம். என்ன லைன்ல இருக்கியா இல்லையா? கட் பண்ணிட்டியா? லைன்ல தான் இருக்கேன். கொண்டாரே. இல்ல யாருக்குள்ள பிரியாணி கொண்டு போறா? தங்கச்சிக்கு தாம்ல, வேற யாருக்கும் இல்ல. அதானே பார்த்தேன். உன் தங்கச்சிக்கு வேணா ஒன்னு சொல்ல கொண்டு போ, வேற யாருக்கெல்லாம் எடுத்துட்டு போக கூடாது அம்மா. சரில வானல எடுக்க போறவங்க எங்க போறானோ இன்னும் காணோம். வருவான்வடா, வா நியூஸ் பார்க்கணும்னா சமையா போயிட்டு இருக்கு. டா வாரேன் இரு. அட மாசா இருக்கே. மக்கள் காசை நாங்களும் எடுக்க மாட்டோம், தொட மாட்டோம், யாரையும் தொட்டவங்களையும் விட மாட்டோம். சூப்பர் சூப்பர், அதான் இருக்கணும். அநியாயத்துக்கு நடிக்கிறாங்க. இன்னைக்கு எங்க வீட்டுல சடங்கு ஃபங்க்ஷன் இருக்கு. சாயங்காலம் வீட்டுக்குள்ளே கேட்க முடியுமத்துக்கு ஒழுங்கா பிரியாணி கொண்டு வந்தா அப்புறம் சரி கொண்டாடுங்க. சரியான கள்ள பயலாண்டா சதீஷ்.
நானும் கேட்டிருக்கோம்னா எப்படியும் கூட கொஞ்சம் கொண்டு வருவானா இருக்கும். இதை மூட்டியின் தோட்டத்துல சமைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தான். அப்படியே ஆத்துக்குள்ளன்னு சொன்னான் ஃபர்ஸ்ட். தெரியல, இப்ப என்கிட்ட பேசும்போது அப்படிதான் சொன்னான். இப்ப சோனி வெளியே ஆட்டை சத்தம் கேக்குப வந்துட்டாவன்னு நினைக்கேன். அக்கா நீ பிள்ளைய கூட்டிட்டு உள்ளவா, நான் ஆட்டக்கார தம்பிக்கு காசை கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி லட்சுமி. எம்மா வா உள்ள வா. தம்பி இந்தாயா ஆட்டோவுக்கு பணம். சரிக்கா. ஐயே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இது பெரிய பொண்ணுக்கு போன பண்ணியாவது கூப்பிடணுமே. இல்ல போன் பண்ணி கூப்பிட்டா நல்லா இருக்காது. அவளை நேரடியா போய் வீட்டுல போய் கூப்பிடணும். அதான் நல்லது. இந்த வாரேன். இந்த பிள்ளைய போய் ஒரு இடத்துல முடியல உட்கார வச்சுட்டு போவோம். ராகினி வா வா வா. பெரிய மனுஷி ஆயிட்ட. ராகினி வா உள்ள போலாம். உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வைங்கம்மா. சரி பெரியம்மா. இப்ப சோனி அந்த பக்கம் கலந்தோளக்கையே கழுவி காய வச்சிருக்கேன், பின்னாடி எடுத்துட்டு வா பே பெட்ரூமுக்கு. சரி பே. இப்ப பூமாரி சின்ன பொண்ணு எல்லாரும் வாங்க பே. வாரோம். நீ என் வீட்டுக்காருக்கு போன் பண்ணி சொல்லல ஒரு வார்த்தை. அவருக்கு சொன்னாதானே அவரு அண்ணன் கிட்ட சொல்லுவாரு. அந்த வக்கீல் கிட்ட நம்பர் வாங்கி நம்பரை வாங்கி என்கிட்ட தர சொல்லணும். அப்பதான் அவங்கிட்ட பேச முடியும். அடடா இப்ப போன பண்ணி என் வீட்டுக்கார்ட்ட அண்ணன் நம்பரை கேட்டேன்னா இவன் லட்சுமி கோவப்படுவாள. இவளுக்கு தெரியாமல பேசணும். சரி வீட்டுக்கு பின்னாடி போய் பேசுவோம். ராணியக்கா பெரிய பொண்ணு வீடு வரைக்கும் போகணும் வாரியா. இப்ப எதுக்கு லட்சுமி அங்க? அட என்ன நீ விவரம் புரியாம பேசிக்கிட்டு இருக்கா? என் 2 பிள்ளைக்கு அவ்வளவுதான். அவதான் போயிட்டு எனக்கு எல்லாம் செஞ்சா. இப்ப நம்ம பிள்ளைக்கு தண்ணி ஊத்தினா வான்னா அவ வருவா. அவளை போன் பண்ணி கூப்பிட்டா நல்லா இருக்காதுல்ல. அதான் வீட்டுக்கு போய் முறையா சொல்லிட்டு அப்புறம் மாமியாரா இருக்கும் பெரிய மனுஷன் அதுக்கிட்டையும் சொல்லிட்டு வருவோம். என்ன லட்சுமி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா? நான் அண்ணனை கூப்பிட்டு பண்ணணும் சடங்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேனே. இவ சொன்ன மாதிரி செஞ்சா வேற எப்படி நான் கூப்பிடுறது? நானே என் முக எப்ப சடங்காவும்டா என் அண்ணனை கூப்பிட்டு செய்யணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பல நாள் கண்ட கனவு. இப்போ என்ன செய்ய? இவட்ட வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. அண்ணன் இருக்க இடம் தெரிஞ்சிருச்சு. அவன் வருவா. அவன்கிட்ட சொல்லணும்னு சொன்னாலும் கோபப்படுவாளோன்னு பயமா இருக்க. என்ன ராணி யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல லட்சுமி இன்னும் என் வீட்டுக்காரக்கே போன் பண்ணி சொல்லல. அதான் சொல்லிட்டு அப்புறமா போகுமா? சரி அத்தனுக்கு அப்ப போன பண்ணி சொல்லு. நானும் என் வீட்டுக்காரருக்கு போன பண்ணி சொல்லியே அப்புறம் போய் பெரிய பொண்ணு வீட்டுல நேரடியா போய் பேசிட்டு வந்துருவோம். பிள்ளைக்கு வயிற்றுக்கு ஏதாவது கொடுக்க பாக்கே. அவள்கிட்ட செஞ்சு வைக்க சொன்னா என்னத்த செஞ்சாலும் தெரியல. போய் பாக்கே. நீ அதுக்குள்ள உங்க வீட்டுக்கார்ட்ட பேசிடு. சரி லட்சுமி. கையும் ஓட மாட்டுக்கு காலும் ஓட மாட்டுக்கு. வீட்டுக்கு பின்னாடி போய் பேசிட்டு வந்துருவோம். சொல்லு ராணி. எங்க நம்ம பிள்ளை பெரிய மனுஷி ஆயிருக்காங்க. என்ன ராணி சொல்ற? உண்மையாவா? எங்க நான் அந்த விஷயத்துல உங்ககிட்ட பொய்யா சொல்ல போறேன்? சரி அப்போ இப்போ என்ன பண்ணலான்னு இருக்க? ஆமா என்ன பண்ணலான்னு இருக்கான்னு என்கிட்ட கேளுங்க. அதான் உங்ககிட்ட அந்த வக்கீல் பைய நம்பர் இருந்துல்ல, அந்த வக்கீல் பைய கிட்ட விஷயத்த சொல்லி அண்ணன் நம்பரை வாங்குங்க. வாங்கி போது எனக்கு அனுப்புங்க. நான் அவங்கிட்ட பேசிக்கிட்டேன். ராணி உங்க அண்ணனையா கூப்பிடணுங்க? ஆமாங்க. இங்க லட்சுமி இந்த பெரிய பொண்ணு இருக்கல்ல, அவ வீட்டுக்காரனை வச்சுதான் தாய் மாமனுக்கு தண்ணி ஊத்திருப்பா போல இருக்கு. அவ 2 பிள்ளைகளுக்கு. அதனால அவங்க வீட்டுல போய் கூப்பிடுவோம் வாணி என்னைய கூப்பிட்டுட்டு அடக்கா. நான் அந்த எங்க வீட்டுக்கார்ட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு வரேன்னு வீட்டுக்கு பின்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால சீக்கிரம் வக்கீல்கிட்ட கேட்டு நம்பரை வாங்குற வழிய பாருங்க. அதான் லட்சுமி அந்த பெரிய பொண்ணு அவிய வீட்டுல வச்சு அவில வச்சு தண்ணி ஊத்தலான்னு சொல்லியல்ல, அப்படி ஏதாவது செய்ய பாரு. எதுக்கு தேவையில்லாத வேலை நமக்கு? உன் தங்கச்சிக்கும் வேற பிடிக்காது உங்க அண்ணனை. அது சரி வராது. நம்ம இடத்துல நம்ம வீட்டுல இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம இங்க வந்து கிடக்க இடத்துல பிள்ளை பெரிய மனுஷி ஆயிருக்கு. அது நினைச்சா சங்கடமா வேற இருக்கு. அவ விவரம் இல்லாம அப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பா. அவ பிள்ளைக்கு யாரையோ வச்சு தெருவில் உள்ள போற வரையில வச்சு தண்ணி ஊத்துற மாதிரி என் பிள்ளைக்கு ஊத்தணும்னு எனக்கு ஒன்றும் தலையெழுத்து கிடையாது. எத்தனை நாள் வருத்தப்பட்டிருக்கேன். அவன் எங்க இருக்கான் என்னன்னு அவன் நம்பர் ஒன்றும் இல்லையே, அவனோட எந்த இதுவும் தெரியலையேன்னு இருந்தேன். அதான் இப்போ தெரிஞ்சிருச்சுல்ல. அப்புறம் என்ன வேற நாளை பின்ன நம்ம பெரிய சடங்கு கழிக்கும் போது அப்போ நீ எனக்கு சின்ன சடங்கு கழிக்கும் போதே உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல. பிள்ளை வயசுக்கு வந்ததை நீ என்கிட்ட சொல்லாமலாம் விட்டுருக்கா. நீ அப்ப யாரை வச்சு செஞ்சு அதே மாதிரி செய்யின்னு சொல்லிட்டானா நான் எங்க போறது? அதனால அவங்கிட்ட விஷயத்த நேரடியா போய் சொல்லணும். நம்பரை வாங்குங்க. ராணி எனக்கு என்னமோ இது சரியா படல. உங்களுக்கு என்னதான் சரியா பட்டிருக்கு? நான் சொன்னதை செய்யுங்க. எல்லாம் கூடி வரும்போது பானையை உடைச்ச கதையை ஆக்கிறாதீங்க. நம்பரை வாங்குற வழியை பாருங்க. ராணிக்கா ராணிக்கா லட்சுமி வாரானா வைக்க இங்கதான் இருக்கியாக்கா? அத்தான்ட்ட சொல்லிட்டியா? தான் சொல்லிட்டேன் லட்சுமி. புறப்பட்டு வாரேன்னாரு. என்ன பண்ணணும் ஏதுன்னு ஒன்றும் தெரியலன்னு குழம்பிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் அக்கம் பக்கம் எல்லாருக்கும் 4 பேரை கூப்பிட்டு வச்சு நம்ம தண்ணி ஊத்திடலாம் இன்னைக்கு. அதுக்கப்புறமா நம்ம 16ஆம் நாள் கழிச்சுக்கிடலாம் தண்ணி சிம்பிளா. அதுக்கப்புறம் நீ பெரிய சடங்கு எப்போ பெருசா எடுத்து செய்யறியோ நீ செய்.
இப்ப பிள்ளைக்கு லேசா தண்ணியை ஊத்திட்டு அப்புறம் 16 நேரத்தும் தண்ணியை ஊத்தி பள்ளிக்கூடத்துக்கு வேணா மறுபடியும் அனுப்புவோம். சரி லட்சுமி. சரி வா, பெரிய பொண்ணை பார்த்து சொல்லிட்டு வருவோம். அவளை ஆளையே காணோம், எப்பயும் சுத்தி சுத்தி வருவா. இன்னைக்கு எங்க போனான்னு தெரியல, ஆளையே காணோம். ஒருவேளை மாமியார் எதுவும் சத்தம் போட்டுச்சுன்னு வீட்டுல அடக்காளா இல்லைன்னா உமா வீட்டுல அடக்காளான்னு தெரியல. வா, எதுக்கும் போய் பார்ப்போம். சரி லட்சுமி. அங்க சொல்லிட்டு பத்திரலேக்கா வீடு, அவ பெரிய பொண்ணு அந்த இவ உமா சரசு வீடு, அப்புறம் இலிச்சாச்சி வீடு, அப்படி 4-5 பேர் வீட்டுக்கும் சொல்லிட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிய நேரத்துக்கு சொன்னா போதும். சரி, யாருக்கெல்லாம் சொல்லணுமோ எல்லாம் சொல்லிரு. சொல்லிருல, நீயும் வரணும். நான் மட்டும் சொன்னா போதுமா? தாகாரி நீ வரண்டாமா? வாரேன். இந்த விஷயத்த கேட்டு சந்தோஷப்படுறதா இல்ல வருத்தப்படுறதான்னா எனக்கு ஒன்றும் புரியலையே. என் பொண்டாட்டி என்னன்னா அவன் அண்ணங்காரனுக்கு சொல்லணுங்க. மாமன் தாய் மாமன் தேவைதான், இருந்தாலும் இப்போ இருக்க நிலமையில அவர் இங்கே கூப்பிடவும் முடியாது, லட்சுமிக்கு பிடிக்காது. இப்போ நான் என்ன செய்ய? இவா பேச்சை கேட்கலன்னா இவா தையா தக்கான்னு நிற்பா. இவா கிட்ட விஷயத்த சொன்னது பெரிய தப்பா போச்சு அன்னைக்கு. இப்போ என்ன நான் வக்கீல் கிட்ட நான் நம்பரை கேட்பேன். சரி, எதுக்கும் போன் அடிச்சு பார்ப்போம் அந்த தம்பி என்ன சொல்லியான்னு. இரு, அடுத்து உனக்கு பால் முட்டை நல்லடன்னு ஃபுல்லா அப்படியே பாம்பு புத்துக்குள்ள ஊத்திய மாதிரி உன் வாயை பழம் தவளத்தையும் ஊத்துவாவே பாரு. அப்போ உனக்கு கொமட்டிக்கிட்டு வரும் பாரு. அப்ப யாரு மேல வாந்தி எடுக்கலாம்னு தோணுச்சுன்னா அந்த சந்தியா மூஞ்ச பார்த்துட்டு அவ மூஞ்சில வாந்தி எடுத்துறேன்னு. என் மூஞ்சி என்ன வாந்தி எடுக்க மாதிரியா பேருக்கு? கொழுப்பு தான் உங்களுக்கு. சும்மா விளையாட்டுக்கு சொல்றாங்க, நான்லாம் வாந்தி எடுக்க மாட்டேன். நீ எடுக்கலனாலும் எடுக்க வச்சிருவா பாரு. அம்மா அப்போ கொஞ்சம் நெஞ்சம் தின்னதான் வெளியே வந்துடும். அந்த அளவுக்கு எங்கள் அம்மாலாம் என்னைய கொடுமைப்படுத்தினா தருமா? அவ்வளோ பச்சை முட்டையா இறக்கிட்டா வாக்குல. எனக்கெல்லாம் பிடிக்கலன்னாதான் எங்க அம்மா ஆப்பாயில் போட்டு தந்துட்டாவப்பா. அப்படியா? எங்கள் அம்மாலாம் விளக்கமாத்த எடுத்து சாத்தி விடுவேன், குடிச்சிருன்னு போட்டு வெளுன்னு வெளுத்து விட்டாவ. அப்போதான் இடுப்பு எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கும், வயசானாலும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க அம்மா தினமும் ஒரு 2-3 முட்டை அப்படியே போட்டு மிளகுத்தூள் சுத்தி அப்படியே ஆஃப் ஆயிலா தந்துருவேன். நான் லபக்குன்னு எடுத்து வாயில போட்டுருவேன். அப்ப நானும் அப்படியே கேட்பேன். சூப்பர் பப்பு மாதிரி எங்க அம்மையும் குடிச்சே அவனுட்டா. அப்புறம் உளுந்தங்களி தந்தாவே அதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நிறைய பூண்டு போட்டு தருவாங்க, அதுதான் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதுவும் கொமட்டிக்கிட்டு வந்துச்சு எனக்கு. ஆமாவே, எனக்கும் அது சுத்தமா பிடிக்கல. ஆனா இப்பெல்லாம் எப்ப நான் செஞ்சு தருவேன் எங்க அம்மா, அப்ப வந்து டேஸ்டா தெரியும். ஆனா அந்த நேரத்துல தரும்போது என்னமோ ஒரு மாதிரியா இருந்துச்சு. அப்பயும் விளக்கெண்ணெய் நிறைய ஊத்துவாவளா இருக்கும், இப்போ எண்ணெய் ஊத்தாம தருவாவ, அதனால டேஸ்டா இருக்கும். அப்பெல்லாம் எண்ணெயும் அதுலயே ஊத்தி தருவாவளா, அதான் ஒரு மாதிரி இருக்கும். ஆமா அதான். அப்பா அப்ப என்னைய ஒரு பாடு படுத்திடுவாங்களா? பயமா இருக்கே. பயப்படாத, நாங்க இருக்கோம்ல, நாங்க உன்னைய பாத்துக்கிறோம். அவளை அதை இதை சொல்லி பயமுறுத்தாதீங்க. நீ சும்மா இருப்ப கிளடு. ஏதாவது சொன்னா கிளடுன்னு வாய அடைச்சிருவாளுவோம்மா. டேய் சதீஷ், தம் எடுத்துடலாமா? ஆமா, சட்டு புட்டுன்னு கொண்டாங்களே பிரியாணியா, சாப்பிடலாம், பசிக்குது. கொஞ்சம் பொறுங்களே, ஒரு 10 நிமிஷம். திறந்து பாருல ஃபர்ஸ்ட் பிரியாணியா இருக்கா பொங்கச்சோரா இருக்கான்னு. இன்னைக்கு தண்ணி நான் ஊத்துனல, நான் ஊத்துனா கோல சொல்லுவீங்க, உங்களை ஊத்த சொன்னேன். நீ கரெக்ட்டா தான ஊத்துன? கரெக்டா தான் ஊத்துனேன், அப்ப கரெக்டா தான் இருக்கும். அப்ப வாயை மூடிக்கிட்டு இரு, நான் தான் வாரேன். இல்ல கொஞ்சம் பொறுங்களே, தராம கொண்டுட்டு ஓடவா ஜெயபுரம் பிரியாணி ஏண்டா வதக்கிக்கிட்டு. இல்லே ஜெகனே, ஏதோ உள்குத்து இருக்க மாதிரி இருக்கு. அட நீ வேற சும்மா இருல, வயித்தறிச்சல கலப்பாத, பசிக்குது, வயிறு கபான்னு. பிரியாணி மனம் இங்கே வருது. சரி, ஓபன் பண்ணிடுவோமால, எதுவா இருந்தாலும் சரி. அந்த மேல இருக்க பாத்திரத்துல தானே முட்டை கிடக்கு. ஆமா. சரி, நான் முட்டைத்தோட உடைச்சிடுறேனே. என்னமோ பண்ணு, ஃபர்ஸ்ட் பிரியாணி எப்படி இருக்குன்னு பாப்போம். வாவ், பிரியாணி வேற லெவல் போ. ஆமால, நான் கூட எப்படி இருக்குமோன்னு நினைச்சேன். ஓகே தான். எல்லாம் ரெடியா இருங்க, இலைய போட்டு பிரியாணி சாப்பிடலாம். எல்லாருக்கும் நான் தான் பரிமாறணுமா? ஆமா, சீக்கிரம் எடுத்துட்டு வா, நான் முட்டையை உடைச்சிட்டு இருக்கேன். திங்கிறதுக்கு மட்டும் முத ஆளா போயிருவானுவ. ஒத்தாசப்பட ஒருத்த வர மாட்டானுவ. நல்ல கொழுந்து இலைய நமக்கு எடுத்து வச்சுக்கிடணும். எல்லாம் நல்லா கொழுந்து இலதாம்ல, பறக்காத. ரைட், கொண்டாங்க. இல வாங்கல, போய் நம்மளும் இலைய போட்டு உட்கார்ந்துருவோம். இருங்களா கொண்டாரே. அப்படிதான் வை. எனக்கு நல்ல முட்டையதால உடஞ்ச முட்டையை தந்துடாத. எல்லாருக்கும் நல்ல முட்டை தான்ல, யாருக்கும் உடஞ்ச முட்டை கிடையாது. டேஸ்ட் எப்படி இருக்கு? இது என்ன சாப்பிட்டு பார்க்கல. டேஸ்ட் சூப்பர்ல சதீஷ், கலக்கிட்ட போ. கொஞ்சம் உப்பு மட்டும் இருந்துன்னு வையேன், வேற லெவல்ல இருந்திருக்கும். அவன் சும்மா ஏதாவது ஒரு குறை சொல்லணுமான்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். நல்லாதானே இருக்கு. தண்ணி இன்னைக்கு கரெக்டா ஊத்திருக்கானுவேன், நல்லா பூ போல இருக்கு. தண்ணி நான் தான் ஊத்துனேன். பறக்காதல, நீ தான் ஊத்துன. ஆனா மாஸ்டர் யாரு? நான்ல. சரி, பீத்துறது போதும். அந்த தயிர் பச்சடி எங்க அதை கொண்டு வந்து வைங்களா? சாப்பிடுங்க, நான் தான் எடுத்துட்டு வரேன். நீ வா, கையோட சாப்பிடு.
அதான் நிறைய இருக்குல்ல, எடுத்துட்டு போ. இல்ல அந்த பயல்வளை மறந்துடாதீங்களா, அந்த பயல்வளுக்கும் கொடுக்கணும். அது சாப்பிட்டுட்டு போகும்போது யார் யாருக்கெல்லாம் வேணுமோ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு போலாம். ஆனா காசு மட்டும் டிவைட் பண்ணி பிரிச்சுக்கிடணும்ப்பா, சரிசமமா. அப்புறம் எனக்கு உனக்குன்னு கம்மி பண்ணி தான் தரக்கூடாது காசை சொல்லிட்டேன். அதெல்லாம் தந்துருவோம்ல, பயப்படாதீங்க. ஆமா, சாப்பிடுங்க, நான் தான் வாரேன். கொஞ்சம் பேசிட்டு சொல்றீங்களா வக்கீல் தம்பி? ஏன்னா எங்க வீட்டம்மா ரொம்ப அண்ணனை தேடுறா. அவிய அண்ணனை பார்க்கணும்னு ரொம்ப அன்னைக்கு நான் வந்து சொன்னதுமே ரொம்ப விருப்பப்பட்டா. இப்போ பிள்ளை பெரிய மனுஷி ஆனதும் அண்ணன்கிட்ட சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு நம்பர் கேட்கா. வேற அதுக்கு தான் கேட்டேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க, மச்சாங்கிட்ட சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்து சொல்லுங்க. சார், என்னால இப்ப எதுவும் கன்ஃபார்மா சொல்ல முடியாது. வீட்டு சுச்சுவேஷன் அப்படி. நான் பொறுமையா தான் வீட்டுல சொல்ல முடியும். நான் வீட்டுல சொல்லிட்டு நான் அப்புறம் உங்களுக்கு நான் ஃபோன் பண்றேன். எதுவா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க சார். ஏன்னா வீட்டுல பிள்ளைக்கு தண்ணி ஊத்துற ஃபங்க்ஷன் வைக்கணும்ல. ஏன்னா இது முக்கியமான சடங்கு. இந்த விஷயத்துக்கு கண்டிப்பா தாய்மாமே வேணும்ல. உங்களுக்கே புரியும்னு நினைக்கிற வக்கீல் தம்பி. உங்களை சங்கடப்படுத்தியன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் பேசிட்டு சொல்லுங்க சீக்கிரம். நீங்க அன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போலன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது. புரியுது புரியுது சார். நான் சீக்கிரம் மாமாட்ட பேசுறேன். பேசிட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன். நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. எல்லாம் ஒண்ணு கூட்டி வருது, எல்லாம் சரியா அமையும் நம்புவோம். சரி சார். சரி வைக்காம போனேன். நீங்க சீக்கிரம் கேட்டுட்டு சொல்லுங்க. சரி சார். இந்த வக்கீல் தம்பி பேசுறத பார்த்தா சொல்லுவானா சொல்ல முடியானே தெரியலையே. இந்த லட்சுமி என்னன்னா தாய்மாமே வந்தாவணுங்க. எனக்கு என்ன செய்யனே தெரியல. பெரிய சடங்கா எப்போ கல்யாணத்தப்ப கழிக்கும் போது கூட அப்போ பார்த்துக்கிடலாம். இப்போ பொட்ட பிள்ளையில வச்சு சும்மா தண்ணியை ஊற்றிட்டு விடலாம். இவாட்ட சொன்னா இவளுக்கு புரியுமா என்னன்னு தெரியலையே. சரி, வீட்டுக்கு போவோம். எதா இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கிடலாம். அதுக்குள்ள இந்த வக்கீல் தம்பி பேசிட்டு நமக்கு என்ன ஏதுன்னு சொல்றாரான்னு பார்ப்போம்.